இன்றைக்கு காசாவுக்குள் 670 ட்ரக்குகள் உள்ளே நுழைந்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு என்பது பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய உச்சந்தலையில ஓங்கி செருப்பு கலட்டி அடிச்ச மாதிரியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. வெளியே வரும்போது எப்படி வந்திருக்கிறார்கள் என்கிற போட்டோவினுடைய சாட்சியை தான் இதிலே நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்படியான நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்திலே யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 2வது நாளிலே என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்கக்கூடிய அதே நேரம் இன்றைக்கு காசாவுக்குள் 670 ட்ரக்குகள் உள்ளே நுழைந்திருக்கிறது. மருத்துவ பொருட்கள், உணவுகள், தண்ணீர் என்று அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய அனுமதியோடு சர்வதேச செம்பிறை சங்கம் உள்ளே தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். வடக்கு காசா பகுதிகளுக்கு 260க்கு மேற்பட்ட ட்ரக்குகள் நுழைந்திருக்கின்றன. மீதி 400 ட்ரக்குகள் தெற்கு காசா பகுதிகளுக்கு பகிர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. UNRWA உதவி பணியாளர்களும் அதே போன்று செம்பிறை சங்கத்தினுடைய உதவி பணியாளர்களும் இந்த காரியங்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை அங்கிருந்து ஒளிபரப்பக்கூடிய அல் ஜசீராவினுடைய செய்திகள் மிக துல்லியமாக தந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் இன்றைய தினம் நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு முன்பதாக நேற்று இரவு அவருடைய ஒரு உரை ஆற்றப்பட்டது. அதிலே அவர் ஒரு முக்கியமான விவகாரத்தை குறிப்பிட்டு காட்டியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, காசாவிலே ஒரு நிரந்தர சமாதான உடன்படிக்கையை கொண்டு வந்திருக்கிறோம். யாராலும் செய்ய முடியாத ஒன்றை பதவி ஏற்பதற்கு முன்பதாகவே நான் செய்திருக்கிறேன். மத்திய கிழக்கிலே கண்டிப்பாக அமைதியை மீட்டுக் கொண்டு வருவேன். 3ஆம் உலக மகா யுத்தத்தை நோக்கி மத்திய கிழக்கை நான் நகர்த்த மாட்டேன் என்று நேற்றைய தினம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் மிக தெளிவாக பேசியிருந்த வார்த்தைகள் இந்த யுத்த நிறுத்தம் கண்டினியூ ஆகும், இந்த யுத்த நிறுத்தம் டிஸ்கண்டினியூ ஆகாது என்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஏன்னா பெஞ்சமின் நெத்தன்யாகு திரும்ப நான் தாக்குதல் நடத்துவோம், நாங்க யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்று மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு என்பது பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய உச்சந்தலையில ஓங்கி செருப்பு கலட்டி அடிச்ச மாதிரியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டு வருவேன், 3ஆம் உலக மகா யுத்தத்திற்கு வழி செய்ய மாட்டேன், காசாவில் இந்த சமாதான உடன்படிக்கையை நான் தான் கொண்டு வந்தேன், இது 2016 வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் என்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதை. எது எப்படி போனாலும் இந்த நிமிடத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் மிக வரவேற்புக்குரிய வார்த்தைகள் என்பதிலே எவ்வித மாற்று கருத்தும் இருக்க போவதில்லை. இப்படியான நேரத்தில் இன்றைக்கு 90 பேரை பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் விடுதலை செய்திருந்தது. இந்த 90 பேருமே வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது அவர்கள் வெளியில் விடப்பட்டது மிக மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தாலும் அவர்கள் நடைபிணங்களை போன்றுதான் வந்திருக்கிறார்கள் என்கிறது அங்கிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய செய்தி சேவை. ஏன்னா பல நோய்களோடும் பலவிதமான துன்புறுத்தல்களோடும் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்கிற முக்கியமான கவலையான செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்ட பல பேரில் இவர்களும் ஒருவர். உள்ளே கைதியாக செல்லும் போது இளமையோடு சென்றவர்கள் வெளியே வரும்போது எப்படி வந்திருக்கிறார்கள் என்கிற போட்டோவினுடைய சாட்சியை தான் இதிலே நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்படி பலவிதமான துன்பங்களும் ஒவ்வொரு கைதிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறுவன் 15 மாதங்கள் சிறைச்சாலையில் இருக்கிறான் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? யோசிச்சு பாருங்க. எந்த விதமான குற்றமும் செய்யாமல் பாலஸ்தீனத்தில் பிறந்தான் என்பதற்காக வேண்டியே குழந்தைகளையும் சிறுவர்களையும் கூட சிறைகளிலே வைத்திருந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். இந்த நேரத்தில் இஸ்ரேலிய கைதிகள் வெளியேறி செல்லும் போது அவர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்புகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அவர்களை பக்குவமாக பாதுகாப்பாக கண்ணியமாக கொண்டு வந்து செம்பிறை சங்கத்தினூடாக செஞ்சிலுவை
சங்கத்திடத்திலே ஒப்படைக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. இப்படி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவர்களை பாதுகாத்து பொத்தி பொத்தி வைத்திருந்து கொண்டு வந்து விட்டிருக்கும் போது வெளியே வந்திருக்கக்கூடியவர்களோடு அவர்கள் நடந்த விதம் என்ன, இவர்கள் நடந்த விதம் என்ன? வெஸ்ட் பேங்க்ல கைதியாக இருந்து விடுதலையாகி இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்ரேலுடைய ராணுவ பிரிவு தொடர்பு கொண்டு நாளைக்கு உங்களுடைய இன்னார் விடுதலையாகிறார், ஆனால் நீங்கள் கொண்டாடக்கூடாது, கொண்டாடினால் மீண்டும் கைது செய்வோம் என்று மிரட்டுகிற போது யாரை விடுதலை செய்ய வேண்டுமோ அவர்களை அசால்ட்டாக கொண்டு வந்து பத்திரமாக விடுதலை செய்துவிட்டு சென்றிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. இந்த இடத்துல ரெண்டு பேர்ல யார் மனிதாபிமானமானவர்கள், ரெண்டு பேர்ல யார் பயங்கரவாதிகள், ரெண்டு பேர்ல யார் பயங்கரவாதத்தோடு தொடர்பானவர்கள், யார் மிரட்டுகிறார்கள், யார் அன்பாக நடக்கிறார்கள் என்பதை சர்வதேசமே பார்க்கும் போது பாலஸ்தீனத்திலே விடுதலையாகி இருக்கக்கூடிய சகோதரர்கள் விடுதலை பெற்றது மகிழ்ச்சியாக இருந்தாலும் மிக மிக துன்பப்பட்டு அவர்கள் விடுதலையாகி இருக்கிறார்கள் என்பது கவலைக்குரிய ஒரு அம்சமாகவும் இந்த இடத்திலே இருக்கிறது. இப்படியான நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், நிறைய இஸ்ரேலுடைய ஊடகங்கள் பெஞ்சமின் நெதன்யாகுவை வெச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொன்னா நம்ப முடிகிறதா? நீங்க இஸ்ரேலுடைய ஊடகங்களை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை மீம்ஸ் போடுவாங்கல்ல, நம்ம ஆக்கள் வந்து இந்த சில விஷயங்களை கலாச்சி மீம்ஸ் போடுவாங்கல்ல, இந்த கலாச்சி மீம்ஸ் போடுறதுலையும் இந்த மாதிரி அரசியல்வாதிகளை வெச்சு செய்கிறதுலையும் தமிழ்நாட்டு ஊடகங்களை தாண்டி கெத்து காட்டி கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய ஊடகங்கள். அது ஹாரட்ஸாக இருக்கலாம், எடியோ தஹ்ரோனோத்தாக இருக்கலாம், ஜெருசலம் போஸ்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பெஞ்சமின் நெதன்யாகுவை கழுவி காய வச்சு துவச்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறது மட்டும் திட்ட தெளிவாக தெரிகிறது. என்னன்னா, அவர் ஏற்கனவே பேசிய பேச்சுக்களையும் இப்பொழுது பேசிய பேச்சுக்களையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழித்து விட்டு தான் வெளியே வருவோம் என்று அவர் பாராளுமன்றத்திலே கொக்கரிக்கிற வீடியோவை வெளியிடுகிறார்கள். அதற்கு பிறகு நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பாதிக்கு மேல் அழித்து விட்டோம் என்று சொல்லுகிறார், அதை வெளியிடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களை மொத்தமாக அழிப்பதற்கு ரொம்ப நெருங்கிட்டோம் என்று சொல்லுகிறார், அதையும் வெளியிடுகிறார்கள். அதற்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா, நாங்கள் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறோம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் கையெழுத்திடுவதற்கு மறுக்கிறது என்று பெஞ்சமின் நெதன்யாகு கூவி கூவி கதறுகிற காட்சியை வெளியிடுகிறார்கள். கடைசியாக எதை வெளியிடுறாங்கன்னா, ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன விடுதலை போராளிகள் 3 பேரை கொண்டு வந்து விடுதலை செய்கிற அந்த காட்சியை வெளியிடுவது மட்டுமல்லாமல், பாலஸ்தீனத்திற்குள்ளாக மனிதாபிமான லாரிகள் நுழையும் போது அவற்றை பங்கு வைக்கிற பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய காட்சியை வெளியிடுகிறார்கள். மருத்துவ பணிகள் செய்கிற காட்சிகளை வெளியிடுகிறார்கள். அங்கே மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல இடங்களை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் ஆயுதங்களை தூக்கி தூர வைத்துவிட்டு அவர்களுடைய யூனிஃபார்மோட வந்து துப்புரவு பண்ணுகிற காட்சிகளை வெளியிடுகிறார்கள். இப்படி எல்லா காட்சிகளையும் வெளியிட்டு, எங்கடா ராஜா நீ வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அழிப்பேன்னு சொன்னியே, நீ அழிக்கவே இல்லையடா என்று சொல்லி நம்ம பெஞ்சமின் நெதன்யாகுவை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுடைய ஊடகங்களே கழுவி ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக பார்ப்பது மட்டுமல்லாமல், இஸ்ரேலுடைய ஐநாவுக்கான முன்னாள் தூதுவர் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, பெஞ்சமின் நெதன்யாகு பேசி அத்தனையுமே பொய்யாகி விட்டது, அவர் சொன்ன எதையுமே செய்யவில்லை என்று இன்றைக்கு அவர் வேற அவர பாணிக்கு கலாச்சி தள்ளி இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. காலம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா அவர்களுக்குரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப பாடுபட்டார்கள், ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இல்ல அப்படியே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் என்று கொக்கரித்தவர் தற்போது முணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. தான் நம்பிய தன்னுடைய எஜமானர்கள் ஆட்சி மாற்றத்தோடு மாற்றம் பெற்றிருக்கிறார்கள் என்கிற நிலையில ஒன்றும் செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், தொடர்ந்தும் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை இலவசமாக அன்பளிப்பாக வழங்கக்கூடிய காரியத்தை நம்ம ஹாப்பி டு லேர்ன் என்கிற பெயரில் செஞ்சு வர்றோம். இதுவெல்லாம் நீங்கள் தரக்கூடிய சதக்கா தான தர்மத்தை கொண்டுதான் செய்து வருகிறோம் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். நிறைய பாடசாலைகளில் இருந்தும் தனி மனிதர்களாகவும் நம்மிடத்தில் உதவிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தரக்கூடிய உதவிகளை வைத்து அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிறைய கோரிக்கைகள் வருகிற காரணத்தினால உங்ககிட்டே தான் நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டி இருக்கிறது. எனவே பாடசாலை மாணவர்களுக்கு உதவுவதற்காக உங்களால் முடிந்த தான தர்மத்தை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரியக்கூடிய நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை தொடர்பு கொண்டு வழங்க முடியும் என்கிற செய்தியையும் மீண்டும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். இப்படி
இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கும் யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய குவாட் கேப்டர் தாக்குதல்கள் ரஃபா பகுதிகளிலே நடத்தப்பட்டிருக்கிறது. 3 பாலஸ்தீன அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் உடனடியாக ஐநா இதிலே தலையிட்டிருக்கிறது. யுத்த நிறுத்தத்தை எக்காரணம் கொண்டும் இருதரப்பிலும் யாரும் மீறக்கூடாது, உடனடியாக இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும், இஸ்ரேல் லெபனானில் செய்ததை போன்று இங்கே செய்ய வரக்கூடாது என்று கடுமையான கண்டனங்களையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதுவும் ஒரு பாராட்டுக்குரிய விவகாரம். ஐநா உடனே தலையிட்டது என்பது உண்மையில் வரவேற்புக்குரியது என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு முதலாவது நாள் முடிவுட்டு 2வது நாளாக இருக்கக்கூடிய நேரத்தில் ரஃபா பகுதிகளில் இருந்து 47 உடல்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. சுமார் 10,000க்கும் மேற்பட்டவர்களுடைய உடல்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள் இருப்பதாக சொல்லப்படுகிற நிலையில் 47 உடல்களை மீட்டிருக்கிறோம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியால் ஜனாசாக்களை மீட்கிற பணியையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு களமிறங்கி செய்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் நாடு முழுவதும் காசா முழுவதும் அவர்களுடைய பாதுகாப்பு படைகளை குவித்திருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போலீஸ் படை பிரிவு நாட்டின் பல பகுதிகளிலும் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். நாட்டினுடைய அமைதியை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் நாட்டு மக்களை தற்போது கண்காணித்து வருகிறார்கள். போலீஸ் பிரிவினுடைய தளபதி ஐஜிபியும் கடந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டிருந்த நிலையில் புதிய ஐஜிபி அங்கே பொறுப்பேற்றிருக்கிறார். ஏற்று போலீஸ் படை பிரிவும் துல்லியமான பாதுகாப்புகளை இன்று முதல் வழங்க ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகளையும் அல் ஜசீரா ஒளிபரப்பிக் கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியும். போலீஸை பார்த்தீங்கன்னா அவங்க முகம் மறைச்சிருக்க மாட்டாங்க, ராணுவம் தான் ஃபேஸ் கவர் பண்ணி இருப்பாங்க, முகத்தை மறைச்சிருப்பாங்க. போலீசார் தெளிவாக முகத்தை மறைக்காதவர்களாக களத்தில் நிற்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். கடந்த யுத்தத்திலே பெரும் தியாகம் செய்தவர்களில் இவர்களும் ஒரு சாரார். நாட்டு மக்களை கண்ட்ரோல் பண்ணுவதில் மிக முக்கிய பங்களிப்பை இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாம் புரிய வேண்டி இருக்கிறது. இப்படியான நிலையில இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இறுதியான ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் இஸ்ரேலுடைய கப்பல்களை மாத்திரம் தாக்குவதற்கு முடிவெடுத்திருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு. தாக்குதலை மொத்தமாக நிறுத்துவோம் என்று சொன்னவர்கள் இஸ்ரேலுடைய கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் தொடரும், எங்கள் மீதான தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும், நிறுத்துவதாக அறிவிக்க வேண்டும், அறிவிக்காத பட்சத்தில் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்களை செங்கடலில் செல்ல விட மாட்டோம், தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம், என்ன விளைவு வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயார் என்கிற ஒரு அறிவிப்பையும் ஹூதிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கு ஹூதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பாக இது இருக்கிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற பிரார்த்தனையை வல்ல ரஹ்மானிடத்திலே முன்வைக்க தவறிவிடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக. பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும், வல்ல ரஹ்மான் அந்த மக்களுக்கு அருள் புரிய. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.